அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாமுன் அலா இபாதிஹில்லதீன இஸ்தஃபா அம்மா பஅத். அல் அகீதத்து தஹாவியா அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தின் இஸ்லாமிய கொள்கை விளக்க நூல். இந்த நூலினுடைய அரபு மூல நூலாசிரியர் இமாம் அபு ஜாஃபர் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இந்த அபு ஜாஃபர் தஹாவி என்பவர்கள் எகிப்து நாட்டில் தஹா என்னும் ஊரில் ஹிஜ்ரி 239 ஆண்டு பிறந்தார்கள். இவருடைய இவருடைய தாய் மாமா இஸ்மாயில் இப்னு யஹ்யா முஸ்னி ஆகிய எல்லோருமே மார்க்க அறிஞர்களாக திகழ்ந்தார்கள். இவங்க ஒரு உலமாக்களுடைய குடும்பம், மார்க்க அறிஞர்களுடைய குடும்பத்தில் பிறந்து அந்த இல்முடைய தொடர்பிலேயே வளர்ந்தார்கள். இந்த இமாம் அவர்கள் பலவிதமான புத்தகங்களை எழுதியிருக்காங்க. அந்த புத்தகங்களில் ஒரு புத்தகம்தான் அல் அகீதத்து தஹாவியா என்ற இஸ்லாமிய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை விளக்க நூல். இந்த புத்தகம் எல்லா மதரசாக்களிலும் ஏற்றுக்கொள்ளத்தகுந்த எல்லா மதரசாக்களிலும் பாடங்களில் நடத்தப்படக்கூடிய ஒரு மக்பூலான ஒரு புத்தகமாக இருக்குது. இந்த புத்தகத்தை நம்ம தொடர்ந்து படிக்கக்கூடிய சமயத்தில் இஸ்லாத்தினுடைய சரியான அகீதா என்ன, அதே போன்று தவறான அகீதாக்களை இருந்து தற்காத்து கொள்வது போன்ற விஷயங்கள் மிக எளிதாக ஆகிவிடும். முயற்சி நம்முடைய புறத்தில் இருந்திருக்கிறது, பரிபூர்ணப்படுத்துவது அல்லாஹுடைய தௌஃபீக்கில் இருந்திருக்கிறது. அல்லாஹு தாலா இந்த முயற்சியை கபூல் செய்வானாக. இப்போ அகீதா கொள்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளணும். முதல்ல அகீதா என்றால் என்ன? இப்போ அகீதா என்று சொன்னால் தமிழில் அதற்கு கொள்கை என்று சொல்லப்படும். அகீதா என்ற கொள்கை. மனிதன் எதை தன் மார்க்கம் என்று உறுதியாக நம்புகிறானோ அதற்கு கொள்கை என்று சொல்லப்படும். இப்போ மார்க்கத்தில் பொதுவாக நம்ம 7 விஷயங்களை கொள்கை என்று சொல்கிறோம். அல்லாஹ், வானவர்கள், வேதங்கள், தூதுவர்கள், மறுமை நாள், விதியின் மீது நன்மை தீமை இவற்றின் மீது நம்பிக்கை வைப்பது. இந்த 7 விஷயங்களை நம்புவது அசல் அகீதாவாக, அசல் கொள்கையாக இருக்கிறது. இந்த அகீதா என்பது எங்கே இருந்து எடுக்கப்படுகிறது, இதனுடைய அடிப்படை என்ன, அடிப்படை மூல ஆதாரம் என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் அகீதா என்பது முழுக்க மார்க்க ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து எடுக்கப்படுவதாகும். இப்போ மார்க்க ஆதாரம் என்று சொன்னால் 2 தான். ஒன்று அல்லாஹுடைய வேதம், அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. இவை 2 தான் இந்த அகீதாவுடைய அடிப்படையாக இருக்கின்றது. இது அகீதா எடுப்பதற்குண்டான மூல ஆதாரங்கள். அடுத்ததாக கெட்ட அகீதாக்கள், மோசமான கொள்கைகள், தவறான கொள்கைகள் உம்மத்தில் பரவி கிடக்கிறது. இந்த தவறான அகீதாவிலிருந்து, தவறான கொள்கையிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வது தான் இந்த அகீதா பற்றிய இந்த பாடங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. சரி, இப்போ கெட்ட அகீதாக்கள் எதன் காரணமாகலாம் உருவாகின்றன அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் அதற்கு கிட்டத்தட்ட ஒரு உலமாக்கள் அதில் 7 காரணங்களை சொல்கிறார்கள். தவறான கொள்கை, தவறான அகீதா உருவாகுவதற்குண்டான காரணங்கள். 1வது அறியாமை. இப்போ நல்ல விஷயங்கள், சரியான ஷரியத்துடைய விஷயங்களை தெரியாமல் இருப்பது, அதை கற்றுக்கொள்ளாமல் இருப்பது, கொடுக்கக்கூடியவர்கள் அதை புறக்கணித்து விலகி இருப்பது, அதற்குண்டான முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் இருப்பது, இதுவும் காரணம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக இஸ்லாமுடைய வலிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக துண்டிக்கப்படும். அது அறியாமை காலத்தை பற்றி அறிவில்லாத முஸ்லிம்களின் வளர்ச்சியினால் ஏற்படும் சொன்னார். அதாவது
அறியாமை காலத்தினுடைய மக்கள் எதையெல்லாம் நம்பி இருந்தார்கள், அறியாமை கால மக்கள் எதையெல்லாம் மார்க்கம் என்று எண்ணியிருந்தார்கள், அவர்களுடைய கெட்ட கொள்கை என்ன, அவர்களுடைய தவறான கொள்கைகள் என்ன, அது தெரியாமல் இருப்பதும் இந்த அக்கீதா, உண்மையான அக்கீதாவை நாம் கற்றுக்கொள்வதை விட்டு தடையாக இருக்கும். அப்போ தவறான கொள்கை கொண்டவர்களுடைய அந்த தவறான கொள்கைகள் என்னவென்று நாம் தெரிந்திருக்க வேண்டும். ரெண்டாவது விஷயம், வரட்டு பிடிவாதம். தன்னுடைய முன்னோர்களுடைய பாதையை சத்தியத்திற்கு மாற்றமாக இருந்தாலும் அதை அப்படியே பின்பற்றுறது. அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான், வைதா கீலலஹு முத்தபிஉ மா அன்ஸலல்லாஹ் காலு பல் நத்தபிஉ மா அல்ஃபைனா அலைஹி ஆபாஅனா. அந்த மக்களிடத்தில் அல்லாஹ் எதை இறக்கினானோ அதை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டால் அவர்கள் சொல்வார்கள், எங்களுடைய மூதாதையர்கள் எதை கொண்டு வந்தார்களோ, எங்கள் மூதாதையர்களிட்டிருந்து நாங்கள் எதை பெற்றுக்கொண்டோமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் சொல்லுவாங்க. இப்போ மூதாதையர்கள் தவறான பாதையில் இருக்கிறார்கள் என்று தெரிந்திருந்தாலும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வரட்டு பிடிவாதத்தின் காரணமாக அந்த மூதாதையருடைய கொள்கையை அப்படியே பின்பற்றுவது. மூன்றாவது கெட்ட அக்கீதா உருவாகுவதற்கு காரணம் கண்மூடித்தனமான குணம். ஒரு விஷயம் ஷரியத் சம்பந்தமாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அதை ஆதாரங்கள் இல்லாமல் அப்படியே கண்மூடித்தனமாக பின்பற்றுவது. இப்போ நம்ம தவறான கொள்கையுடையவர்கள்ங்கிற அந்த கூட்டத்தில் பார்த்தா ஜஹ்மியா, முஅத்தஸிலா என்ற கூட்டத்தார்கள்லாம் வருவாங்க. இவங்கெல்லாம் வழிகட்டு போனதற்கு முக்கியமான காரணம், அந்த ஒருத்தர் ஷரியத்துடைய விஷயத்தை சொல்கிறார் என்று சொன்னால் அதை அப்படியே ஆதாரம் கேட்காம கண்மூடித்தனமாக பின்பற்றுவதும் முக்கியமான காரணம். நான்காவது காரணம் வரம்பு மீறுதல். வரம்பு மீறுதல். ஷரியத்தில் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு அளவீடு சொல்லப்பட்டிருக்கும். இறைநேசர்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், நபிமார்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஷரியத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவீடு இருக்கிறது, ஒரு வரையறை இருக்கிறது. அந்த வரையறையை, அந்த வரம்பை மீறுவதும் கெட்ட அக்கீதா உருவாகுவதற்குண்டான நான்காவது காரணமாக இருக்கிறது. இப்போ இறைநேசர்களை அதிகமாக புகழ்ந்து அவர்களுடைய அந்தஸ்தை விட அவர்களை அதிகமாக உயர்த்தி விடுவது, அவர்கள் நன்மையை கொண்டு வருவாங்க, அவங்க தீமையிலிருந்து மனிதர்களை பாதுகாப்பார்கள், இப்படியெல்லாம் இறைநேசர்களின் மீது நாங்கள் மரியாதை செலுத்துகிறோம், இறைநேசர்களை நாங்கள் பின்பற்றுகிறோங்கிற அடிப்படையில் அவர்களை வரம்பை மீறி அவர்களுக்குடைய அந்தஸ்தை தாண்டி அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்களை அவர்களோட இணைத்து விடுகிறது. இதுவும் கெட்ட அக்கீதா, தவறான கொள்கைகள் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கிறது. ஐந்தாவது விஷயம், சிந்திக்காமல் இருப்பது. அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, குர்ஆனுடைய வசனங்கள், மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்கள், இவைகளை சிந்திக்காமல் இருப்பது. ஆறாவது விஷயம், குடும்பம் வழி தவறி இருத்தல். ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோருக்கு ஏற்ற மாதிரி தான் வளர்கிறான். ஒரு குழந்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு குழந்தையும் இயற்கையின் மார்க்கத்தில் தான் பிறக்கிறது. பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைய யூதராகவோ கிறிஸ்தவராகவோ மஜூசியாகவோ மாற்றி விடுகிறார்கள் சொன்னார். அப்போ குடும்பம் வழி தவறி இருக்கிறது, பெற்றோர்கள் வழி தவறி இருப்பது, பெற்றோர்களிடம் தவறான கொள்கை இருப்பதும் அந்த அடுத்த ஜெனரேஷன், அடுத்த சந்ததியினர் தவறான சிந்தனை அக்கீதா உடையவர்களாக உருவாகுவதற்கும் அக்கீதா கெட்டு போவதற்கும் காரணமாக அமைந்து விடுகிறது. ஏழாவது விஷயம், அக்கீதா சம்பந்தமான விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பது, அக்கீதா சம்பந்தமான போதனைகள் இல்லாமல் இருப்பது. சரியான அக்கீதா போதிக்கப்படாத காரணத்தால் மக்கள் தவறான கொள்கைகளை தனதாக ஆக்கிக்கொண்டு அதனை மார்க்கத்தோடு தொடர்பு படுத்தி விடுவார்கள். எனவே அகப்படும் வழிகளெல்லாம் குழந்தைகள் பெரியவர்கள் என்று எல்லா தரப்பினருக்கும் நம்ம இந்த அக்கீதாவுடைய விஷயங்களை, இந்த மார்க்க சட்டங்களை, மார்க்கத்துடைய கொள்கையுடைய விஷயங்களை நாம் தெளிவாக சொல்வது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. இப்போ இந்த பலகீனங்கள் எல்லாம் சரியாகுவதற்கு தீர்வு என்னவென்றால், முதலில் இத்தவறான கொள்கையை பரப்புவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய சரியான புரிதலை ஏற்படுத்த வேண்டும்.
பிறகு முழு மனித குலத்திற்கும் இஸ்லாத்தை எத்தி வைக்க வேண்டும். ஏனெனில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் செய்தார்கள். கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், வெற்றி அடைந்து விடுவீர்கள் என்று சொன்னார்கள். அப்போ அந்த அடிப்படையில் இந்த அகீதா சம்பந்தமான கல்வியை நாம் உம்மத்திடத்தில் கவனமாக மிகவும் முயற்சி செய்து பரப்ப வேண்டும்.